ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். நமக்கு அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் கேத்துவோட சஞ்சாரம் செய்கிறார். இன்னைக்கு அஷ்டமி திதியும் கூட. மேஷராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்று பூர்வ புண்ணிய பலங்களில் சற்று குறைவாக இருக்கலாம். ஒரு கால சர்ப்பதோஷ அமைப்பில் கிரக நிலைகள் அமைந்திருப்பதனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு சின்ன மன போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் பெரிதளவுக்கு இன்று குடும்பமோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆஞ்சநேயர் வழிபாடும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன சந்தோஷங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களினுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவர்களிடத்தில் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஜனரஞ்சகமான ஒரு நாளாகவும் அமைகிறது. அஷ்டமி திதியான இன்று சனிக்கிழமை பைரவர் ஆலய வழிபாடு நல்லது. மிதுனராசி நேயர்களுக்கு இன்று குருவும் சுக்கிரனும் ஒன்றாக ராசியில இருக்கிறாங்க. சந்திரனும் கேத்துவும் சேர்ந்து இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். இன்று ஒரு அச்ச உணர்வோ அல்லது மனதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பய உணர்வோ வந்து போகும். துர்கை ஆலய வழிபாடு இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால் மனக்குழப்பங்கள் அதிகம் இருக்கலாம். முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கலாம். இன்று உங்களுக்கு வேண்டாதவர்கள் மற்றும் சத்ரு என்று நினைத்தால் அவர்களை சந்திக்காமல் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் 2ஆம் இடத்திலையும் இருப்பதனால் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். இன்று கடகராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இன்றைய நாள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் சின்ன பய உணர்வோ அல்லது குழப்பமோ வந்து போகும். அரிசி தானம் செய்வதும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் மாறும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் நன்மையை தருவதாகவே அமைவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாள் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வருவதாகவே இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகலாம். இன்று நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். மருத்துவ செலவுகளும் குறையும். பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்த போதிலும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் இல்லை. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் இன்று தீரும். சனிக்கிழமை அஷ்டமி திதியான இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் உங்களிடமிருந்து இன்று மாறும்.
இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் மன நிம்மதி உண்டு. கும்பராசினியர்களுக்கு இன்று காலசர்ப்பதோஷ அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது. ஆகையினால் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகலாம். இன்றைய நாள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கள் வந்து போகும். பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் இந்த குழப்பங்கள் தீரும். மீனராசினியர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் பிறகு இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மீனராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அதாவது தனுசு லக்னக்காரர்கள் வந்து விருச்சிக லக்னம் ஒரு மாதிரி பிடிவாதம்னா தனுசு லக்னம் வேற மாதிரியான ஒரு பிடிவாத குணம் இருக்கும். அவங்க சொல்ற விஷயங்கள் கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ற டைப்பாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு லக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வேலையோ அல்லது காசுக்காக ஒரு விஷயத்த மாற்றி செய்கிறது அது வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ உழைக்கிறதுல வந்து நிறைய ஒரு நியாயம் நேர்மை வந்து அவர்களிடத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 10ல் குரு இருந்தாலே பதவி போகும்னுவாங்க. ஸோ ரொம்ப உழைப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வராது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்தில் போயிடுறாரு. சரி, இதில் வந்து ஒரு கிரக சேர்க்கையோட புதன் வந்து உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. புதனுடன் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா ஒரு வாழ்க்கையில் வசதி வாய்ப்போடு நல்லா வருவாங்க. இந்த குருவோடு சேர்ந்த சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளவா நல்லா இருக்காது. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் நீச்சம் பெற்றுறாரு. ஸோ இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல புதனுடன் சேர்ந்த ராகு இருந்தாலும் நல்லா இருக்காது. சுக்கிரனுடன் சேர்ந்த ராகு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ 10ல் ராகு, கேது, குரு, சனி இவங்கெல்லாம் இருந்தாலே பதவிக்கு அவ்வளோ நல்லதில்லை, நல்ல வேலை இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட கூற்று. இதில் சனி பகவான் இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சனி மாத்திரம் தனியாக இருந்தால், குருவோட சனி இருந்தால் அது வந்து உங்களுக்கே தெரியும், அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரக சேர்க்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் இருந்தால் ரொம்ப நல்லது. புதன் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நல்லது. குருவும் செவ்வாயும் இருந்தால் நல்லது. குரு புதன் சனி இல்லை குரு சுக்கிரன் ராகு இந்த காம்பினேஷன் எல்லாம் அவ்வளோ உகந்தது அல்ல. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. குரு சூரியன் மட்டும் அப்படின்னா பெரிய பிரச்சனை இருக்காது. பட் குரு சூரியன் ராகு, குரு சூரியன் கேத்து, குரு சூரியன் சனி இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த கெரியர் லைஃப் வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.